வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 9 தமிழ் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 தென்காசி மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1லிருந்து 16 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்படி தானே? சரி, ஓகே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் 17வது கேள்வியிலிருந்து பதில்களை படிக்கலாம் வாங்க. எவையெனும் நான்கனுக்கு விடை தருக. வினா எண் 17 கட்டாய வினா. 17 சைக்கிளில் வந்து என தொடங்கும் அக்கறை கவிதை. சரி, கவிதை வாசிக்கலாமா? சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து துறைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. சரி, கவிதை வாசித்தாச்சு. அடுத்து ஆக்குவது என தொடங்கும் யசோதர காவிய பாடல். நாம் முதல்ல பாட்டை வாசித்திடலாம், அதுக்கடுத்து அதனுடைய பொருளை பார்க்கலாம். வாசிக்கலாமா? சரி, எல்லாரும் கவனிங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்க. சரி, முதல்ல பொருள் பார்க்கலாம். அறம் அப்படின்னு சொன்னோம்னா, அறம் அப்படின்னு சொன்னோம்னா நற்செயல். வெகுளி அப்படின்னா சினம். ஞானம் அப்படின்னா அறிவு. விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி. அப்போ அறம்னா என்ன பொருள்? நற்செயல். வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி. சரி, இப்போ பாடலோட பொருளை பார்க்கலாமா? அதாவது நாம் ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல் பயன் தரத்தக்கதாக இருக்கணும். அதே மாதிரி நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நாம் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சினத்தை நீக்க வேண்டும். சினம்னா என்னது? கோபம். அப்போ அந்த கோபத்தை நம்ம என்ன செய்யணும்? நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உண்மையான அறத்தை பற்றிய அந்த அறிவை நம்ம என்ன செய்யணுமா? ஆராயணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இடைவிடாது மக்களுக்கு நல்ல வாழ்வை தரக்கூடிய நன்னெறி, சரியா, நன்னெறினை நாம் என்ன செய்யணுமா? எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு யசோதர காவிய பாடலில் சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு பாடலோட பொருள் புரிஞ்சிருச்சா? நம்ம அடுத்த கேள்வி போகலாமா? 18 நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை? மேலே பாட்டுக்குள்ள பொருள் பார்த்தோமா? அதே தான் இந்த கேள்விக்கான பதிலும். நாம் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது நல்ல செயலாக இருக்க வேண்டும், சரியா? நம்மக்கிட்ட இருக்க தீய பண்பை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல கோபத்தை என்ன செய்யணும்? நீக்கணும். மெய்யறிவு அப்படின்னு சொன்னால் அதாவது உண்மையான அறத்தை பற்றிய அறிவுன்னு பொருள். அந்த மாதிரி உள்ள நூல்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஆராய வேண்டுமா. அதுக்கப்புறவு இடைவிடாமல், சரியா, இடைவிடாமல் மக்களுக்கு நல்ல வாழ்வை தரக்கூடிய நன்னெறி கருத்துக்களை நம்ம என்ன செய்யணுமா? எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி போகலாமா? 19 பழங்களை விடவும் நசுங்கி போனது. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. நம்ம மேலே ஒரு கவிதை படித்தோமா? அந்த கவிதைக்குள்ள கவிதையை நம்ம இப்போ இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் சொல்ல போகிறோம், சரியா? அதாவது ஆசிரியர் கல்யாண்ஜி எழுதிய அக்கறை அப்படிங்கிற கவிதை பேழையில் தான் பழங்களை விடவும் நசுங்கி போனது மனிதர்கள் மீதான அக்கறை அப்படின்னு சொல்லி விளக்கப்படுது. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாமா? அதாவது மிதிவண்டியில் மிதிவண்டினா அதில் என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? வெரி குட். என்னது? சைக்கிள். சைக்கிள் தான் என்னது? மிதிவண்டி. அந்த மிதிவண்டியில் வச்சுக்கிட்டு என்னது? தக்காளியை கொண்டு போகிறாங்க. அந்த தக்காளி கூட என்ன செஞ்சிருது? சரிஞ்சு எல்லா திசையிலும் பழம் என்ன செஞ்சிருது? சிதறி நசுங்கி போயிடுது. அதை பார்த்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? நடந்து போய்கிட்டே இருக்காங்க. யாருமே அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்யலை?
உதவி வந்து செய்யலை. எல்லாருக்குமே வந்து தலைக்கு மேலே வேலை இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு அதை கடந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதாவது மனிதநேயம் வந்து சற்றும் உதவாமல் என்ன செய்யுது, நம்மளுடைய மனசு வந்து நசுங்கி விட்டது போல் என்ன செய்தான் இருக்குதான். இதுதான் இந்த பாடலோட விளக்கம். சரி, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? 20. கோர்டன் ஆல்பர்ட் குறிப்பிடும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. முதலாவது என்ன சொல்கிறாங்க? முதலாவது வந்து மனிதன் வந்து தன்னுடைய ஆர்வத்தை வந்து வளர்ப்பவனாக இருக்கணுமா. அதுக்கப்புறவு நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் வந்து தன்னுடைய ஆளுமையை என்ன செய்யணுமா, விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவன் வந்து பிறரால் வந்து கணிக்கப்படுகிறானோ அதை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கணுமா. மூணாவது என்னது, தன்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை என்ன செய்யணுமா, கடைபிடித்து நடக்க வேண்டும் அப்படின்னு 3 இலக்கணத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி போகலாமா? 21. யாமரத்தின் பட்டையை உரித்தது எது, எதற்காக, விளக்குக. அதாவது யாமரத்தோட பட்டையை உரித்தது எது அப்படின்னா ஆண் யானை. எதுக்காக அது உரிச்சுது? பெண் யானையோடைய பசியை போக்கிறதுக்கு தான் அது என்ன செஞ்சிச்சான், உரிச்சிச்சான். அதே மாதிரி தான் தலைவியை பிரிந்த தலைவன் வந்து செல்லக்கூடிய வழிப்பாதையிலலாம் என்ன செய்கிறது, அந்த மாதிரி உள்ள காட்சியை காண்பது போல் யாருக்கு காட்சியை பார்க்கும்போதெல்லாம் தலைவியோடைய வந்து நினைவு வரும் அப்படின்னு சொல்லி தோழி என்ன செஞ்சுருக்காங்களாம், அதை வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்களாம். சரி, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படி தானே? எல்லாருக்குமே புரிஞ்சிடலாம் அந்த கேள்வி. சரி, ஓகே. மீண்டும் நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.